இன்றைக்கி திருவாரூர் சுபா சமையலில் அவளை வச்சு ஒரு கூழ் செஞ்சுருக்கேங்க. இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அவலில் கூழ் செய்யறதுக்காக 100 கிராம் அவல் எடுத்திருக்கேன். இது மிஷின் அவல் தாங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன இஞ்சி துண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். சின்ன கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அவல் கூழ் செய்யறதுக்கு தேவையான உப்பு, 200 கிராம் அளவுக்கு மோர் எடுத்திருக்கேன். தயிரை நல்லா கடைஞ்சிட்டேன். அவலில் கூழ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளோட வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் அவல் ஒரு கப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு வந்தாலே போதும். ரொம்ப வாசனை வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை வந்தாலே போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அவல் கூழ் செய்கிறதுக்கு எந்த அவலாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்து. இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கேப்பையில் கூழ் செஞ்சுருப்பீங்க, கம்பில் செஞ்சுருப்பீங்க, சோளத்தில் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த அவலில் செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஐடியாங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்ச அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அவலை ரவா பக்குவத்துக்கு பொடி பண்ணிக்கணும். வேறு கடாயில் தண்ணி வச்சு கொதிக்க விட்ருக்கேன். கொதிச்சோடனே அவலை பொடிச்சு இதில் சேர்க்கணும். தண்ணி ஒரு 400 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சு அதில் பொடிச்சு வச்சு அவலை சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா அந்த கூழை நல்லா வேகிற பக்குவத்துக்கு நல்லா காய்ச்சிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் காய்ச்சினாலே போதும். இது வரைக்கும் அவலில் கூழ் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்குங்க வெயில் காலத்தில். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தில் இறக்கிடலாம். இதை அப்படியே ஆற வச்சிடணும். இப்போ அடுத்தது உப்பை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. ஆற வச்சுட்டு தான் மோர் சேர்க்கணும். நல்லா ஃபேனை போட்டுவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கொஞ்சம் அது கடைசியாக கொடுக்கணும். மற்றதெல்லாம் பச்சையாக தாங்க சேர்க்கணும். இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அவல் சீக்கிரம் வெந்துருங்க. அதனால் ரொம்ப அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆற வச்ச அவல் கூழில் நம்ம சேர்க்க வேண்டியது மோருங்க. அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி. அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. கடுகும் பெருங்காயத்தூளும் போட்டு தாளித்து விட்டால் செமையான அவல் கூழ் ரெடிங்க. காலை டைமில் காஃபி டீ குடிக்காமல்
இதை நல்லா குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப உடம்பு ஹெல்த்துங்க. தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு அதை அப்படியே கூழில் சேர்த்துடணுங்க. அவலில் கூழ் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல, சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. சுபா சமையல்னா சும்மா வாங்க, சும்மா குட்டிச்சு பாருங்கள். அப்படியே இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.